பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நண்பர்கள், நட்பு, இதை பற்றி இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். 2 நண்பர்கள் ஒரு பயணம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஊர்களுக்கு போகிறாங்க, நிறைய இடங்களுக்கு போகிறாங்க, புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய மனிதர்கள் நிறைய பார்க்குறாங்க. அப்படி ஒரு பயணம் பண்ணும்போது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஒரு பாலைவனத்தை தாண்டி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரம் 2 நண்பர்களும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டகத்துக்கு மேலே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நண்பருடைய ஒட்டகம்க்கு திடீர்னு ஏதோ உடல் பிரச்சனை அது கீழே விழுந்துடுது. அது கீழே விழும்போது அது மேலே இருந்த அந்த நண்பரும் கீழே விழுந்துடுறார். ஆனால் நல்ல வேளையா அவருக்கு எந்த உடல் பாகமும் உடையலை. ஆனால் அங்கங்கே சில சிராய்ப்புகள், காயங்கள். இந்த நண்பர் அதை உடனே அவருக்கு பல உதவிகள் எல்லாம் செய்கிறார். அவருக்கு எங்கெல்லாம் வலி இருக்கோ, ஏன்னா அது பாலைவனம் இல்லையா, உடனே மருத்துவ வசதியெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அதனால கண் விழிச்சு இருந்து இந்த நண்பர் அந்த நண்பரை நல்லா கவனிச்சுக்கிறார். பொழுது விடியுது. அடுத்த நாள் காலையில் அவங்க பயணத்தை தொடர போகிறாங்க. அப்போ இந்த அடிப்பட்ட நண்பர் என்ன பண்றாருன்னா, கல்லு மேலே எதையோ உட்காந்து செதுக்கிட்டு இருக்கார். ரொம்ப தீவிரமா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கார். ஒரு கல்லு பக்கத்துல உட்காந்து அங்க ஏதோ எழுதிட்டு இருக்கார். இந்த இன்னொரு நண்பர் பார்க்கிறார். என்ன நைட்டெல்லாம் கை கால் வலியில ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்த, இப்ப காலையில உட்காந்து ரொம்ப வேகமா வேர்வை சிந்தறதுக்கு என்ன இங்க உட்காந்து எழுதிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கிறார். ஒன்றும் இல்லை, நான் நீ என்ன செஞ்சியோ உன் பேரை நான் இந்த கல்லில் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். சரி சரி, நேரம் ஆச்சு, கிளம்பு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. வேகமாக போயிட்டு இருக்காங்க. அவங்க 2-3 நாள் பயணம் பண்ணி அப்புறம் ஒரு ஊரு போய் அடைஞ்சு அப்படியே அவங்க பயணம் தொடருது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்பட்ட நண்பர் உடம்பெல்லாம் குணமாயி எல்லாம் நல்லா ஆயிடுது. அவர் அவருடைய பர்ஸை மிஸ் பண்ணிடுறாரு எங்கேயோ. இந்த நண்பர் அவர் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, கடைக்கு போகிறாங்க, ஏதோ வாங்கணும். அடிப்பட்ட நண்பர் பர்ஸை எங்கேயோ விட்டுடுறாரு. இந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, ஓங்கி அடிச்சிடுறாரு அவரை. ஏன்னா பர்ஸை பொறுப்பு இல்லாமல் இப்படி நீ விட்டுட்டு நமக்கு தேவையில்லாத செலவு. ஏன்னா அவங்க பயணம் அந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. 2 பேர்கிட்ட இருக்கிற பண அளவு, கொள்ளளவு எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க இந்தந்த ஊர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இவர் ஒருத்தர் பர்ஸை விட்டுட்டாரு, அவருடைய பண முடிப்பு அவர்கிட்ட இல்லை அப்படின்னா, ஒருத்தருடைய பண முடிப்புலேயே எவ்வளோ தூரம் அவங்க பயணம் பண்ண முடியும்? அவங்களுடைய பிளான் எல்லாம், திட்டம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது, வீணாகுது. அந்த கோவத்தில் பொறுப்பு இல்லாமல் இப்படி நீ பண முடிப்பை விட்டுட்டியே, அதுவும் கடையில் மார்க்கெட் பிளேஸில் நின்றுக்கிட்டு நம்மளுடைய சாமான்கள் எல்லாம் வாங்கும்போது இப்படி நீ பண்றியே, அவ்வளோ பொறுப்பில்லாத்தனமா உனக்கு அப்படின்னு கோபம் என்ன பண்றாரு, அந்த நல்லா கவனிச்ச நண்பர், அடிப்பட்ட நண்பரை ஓங்கி அடிச்சிடுறாரு. அந்த நண்பரும் கன்னத்தை தடவிட்டே ஒன்றும் சொல்லலை, பக்கத்தில் இருக்கிற மணல்ல ஏதோ எழுதுறார் வேகமா. இந்த அடி கொடுத்த நண்பருக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தான் உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப நான் ஹெல்ப் பண்ணேன், அப்போ நீ கல்லில் எழுதி வச்ச. இப்போ நான் உன்னை அடித்தேன், நீ அதை மணலில் எழுதிட்டு இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உனக்கு ஆக மொத்தம் எப்போவும் பொறுப்பு கிடையாது, ஏதோ ஒன்று கிறுக்கிக்கிட்டே இருக்கிற வேலை தான் உனக்கு அப்படின்னு அவர் திட்டுறார். இந்த அடி வாங்கினவர், ஒட்டகத்துலேருந்து கீழே விழுந்தவர் ரொம்ப பொறுமையாக எழுந்து என்ன சொல்கிறாரு, நீ என்னுடைய நண்பன், நீ எனக்கு நல்லது பண்ணா, என்னுடைய உடல் உபாதை, மன உபாதை, மன கஷ்டத்துக்கு நீ நல்லது பண்ணா அதை நான் மறக்கக்கூடாது. அதனால அதை நான் கல்லில் பொறிச்சு வைக்கிற மாதிரி என் மனசில் பொறிச்சு வச்சிருக்கேன். அப்படியே அதை வச்சுக்கிறேன், பர்மனெண்ட்டாக அது அழியாமல் இருக்கணும், அப்படியே வச்சுக்கிறேன். ஆனால் நீ நண்பனாக இருந்தாலும் மனிதன், நான் தப்பு பண்ணும்போது நீ என்ன அடிக்கிற, நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது என் மனசுல நிக்குதோ இல்லையோ, நீ என்ன அடிச்சேங்கிறது தான் மனசுல நிற்கும். அது கெட்டது, தேவையில்லாதது, அதை நான் மறக்கணும்.
அதனால அதை நான் வந்து மணல்ல எழுதுறேன். காத்து அடிக்கிற காத்துல எழுத்துக்கள் மறைஞ்சு போயிடும். ஸோ காலப்போக்கில் அதுவும் மறைஞ்சு போயிடும். நண்பன் நல்லது செஞ்சா மட்டுமே நான் மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். அடிச்ச நண்பருக்கு எல்லாம் புரியுது. அவரை வந்து இறுக கட்டி தழுவிக்கிறாரு. ஆஹா, நட்புக்கு இப்படி இல்லை இருக்கணும், நீ வந்து புரிய வச்சுட்ட, எனக்கு இதுதான் நட்புன்னு புரிய வச்சுட்ட அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போறாங்க. அவங்க ஊர் பயணத்தை வெற்றிகரமா முடிக்கிறாங்க. திரும்பி அவங்கவுங்க சொந்த வீட்டுக்கே வந்து அவங்கவுங்க வேலையை நல்லா பார்க்குறாங்க. நட்புன்னா நண்பன் நல்லது பண்ணா அதை நல்லா மனசுல வச்சுக்கணும், கெட்டதை பண்ணா அதை உடனே மறந்துடணும். அதுதான் கான்செப்ட். ஆனா இப்போ இருக்கிற இளவட்டத்தினர், யூத், யங்ஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என்ன ஐடியாலஜி வச்சிருக்கீங்க? அவங்க பாக்கெட்ல எவ்வளோ பணம் இருக்கோ அது வரைக்கும் அவன் என் ஃப்ரெண்டு. அவங்க அப்பா பெரிய ஆளா, அவங்க சொந்தக்காரங்க பெரிய ஆளுங்களா, அப்பா அவன் கண்டிப்பா என் ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு ரொம்ப அழகானவளா, அப்போ அவகிட்ட கொஞ்சம் தூரமா இருக்கணும். ஏன்? நான் என்னை விட அவ அழகா இருந்தா எப்படி? என்னை விட அவ வந்து சூப்பரா இருந்துட்டா யாரும் என்கிட்ட வரமாட்டாங்களே. இப்படிதான் இந்த காலத்து இளைஞர்களும் இளைஞர்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையான நட்புனா என்னது? திருக்குறள். திருக்குறளுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாலே பல பேருடைய முகம் அங்க அப்படியே சுருங்கி போகுது, வேப்பங்காய சாப்பிட்ட மாதிரி. உண்மை என்னன்னா, திருக்குறள் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். வாழ்க்கையில நமக்கு தேவைப்படுற அத்தனையுமே அது இருக்கு. நட்புங்கிற அதிகாரத்துல 10 சின்ன எளிய வாக்கியத்துல செய்யுள்ள திருவள்ளுவர் நட்புனா எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும்னு அழகா சொல்லிட்டு போயிருக்கார். ஆனா இந்த காலத்துல இருக்கிறவங்க நட்பை எதை பார்த்து நட்பு கொள்றாங்கன்னே தெரியல. ஒன்னா இல்ல 4-5 லைக் உடனே போட்டா உடனே அவங்க ஃப்ரெண்டு, 4-5 வீடியோஸ் ஒன்னா பகிர்ந்துக்கிட்டா அவங்க ஃப்ரெண்டு. இந்த டெக்னாலஜிக்கு கொடுக்குற மதிப்பு, கையில இருக்கிற செல்போனுக்கும் ஐபேடுக்கும் கொடுக்குற மதிப்பு மனசுக்கு கொடுக்கறதே கிடையாது. திடீர்னு ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, திடீர்னு வெட்டிக்கிறாங்க. முக்கியமான ஒரு கலாச்சாரம் பீர் கலாச்சாரம். ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுக்கு ஃப்ரெண்டு, ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு ஃப்ரெண்டு, ஒன்னா சேர்ந்து சைட் அடிக்கிறதுக்கு ஃப்ரெண்டு, டேட்டிங் போறதுக்கு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. ஆக மொத்தம் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னது? ஒரு புது டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒருத்தங்களை ஃப்ரெண்டுங்கிறாங்க, நாளைக்கு ஒருத்தங்களை ஃப்ரெண்டுங்கிறாங்க, நாளான்னைக்கு முதல் நாள் சொன்ன ஃப்ரெண்டு இல்லை, வேற ஒரு ஃப்ரெண்டு வந்து நிற்கிறான். புரியல, நிஜமாவே புரியல. நட்புனா என்னது? தயவு செஞ்சு உங்களுக்கு திருக்குறள் படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை, இஷ்டம் இல்லைன்னா ஆங்கில பழமொழி ஒன்று இருக்கு, எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். கண்டிப்பா நம்ம தேவைக்கு, நம்மளுடைய அவசியத்துக்கு யாரு நண்பனா இருக்காங்களோ, நட்புக்கரம் நீட்டுறாங்களோ, உதவி பண்றாங்களோ, தன்னலம் இல்லாத உதவி, எதிர்பார்ப்பு இல்லாத உதவி செய்யறாங்களோ அவங்க நிஜமான உண்மையான நண்பன். நல்ல நண்பர்கள் இருக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட பணம், காசு, சொத்து ஈடு இணையே ஆகாது. நல்ல நண்பர்கள், வித்தின் கொட்டேஷன்ஸ், நல்ல நண்பர்கள் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய பணக்காரர்கள். தன்னை சுத்தி தனக்காக எதையும் செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்கிறவங்க தான் உலகத்திலேயே த ரிச்சஸ்ட் பர்சன். அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் இருக்காங்களா? நீங்க முதல்ல அந்த மாதிரி இருக்கீங்களா? அதெல்லாம் தயவு செஞ்சு யோசனை பண்ணி பாருங்க. உங்க நட்பு வட்டத்தை சுத்தமானதா நல்லதா ஆக்கிக்கோங்க. நல்ல நண்பர்கள் நம்ம வாழ்க்கைக்கு, நாம வெற்றி அடையறதுக்கு கண்டிப்பா உறுதுணையா இருப்பாங்க. சொந்தக்காரங்களை நாம தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனா நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற சக்தி நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதை நாம தான் பண்ண முடியும். ஸோ சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இன்னைக்கு இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு புதிய கருத்து, புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.